அபிஷேக பூஜை மற்றும் அலங்காரம், அன்னதானம் இந்த மூணுமே வந்து பெங்களூருக்கார பாப்பா மேகலான்னு ஒரு அம்மா வந்து அந்த பூஜை இந்த பூஜை எடுத்து நடத்துறாங்க. இன்னைக்கு வரல, அடுத்த அமாவாசைக்கு வருவாங்க. அவங்களுக்கு எல்லாரும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா, அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்ததுல கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை போய் குளம் தேடி எல்லை நாடி வந்துட்டான். வேறு புகழ் வாங்கி தருவனாய ஏமா என்னை நம்பி வரைங்க. மழை போல் நம்பி வரும், மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீ தருவேன். கட்டு கலவு காட்சி மாதிரி விட்டுட்டான். 100 தடவை வந்தானே ஏழு பழிக்காதப்பா. என்னை குளிர வச்சு என்னை அழகு பார்த்த தங்கத்துக்கு வர அமாவாசைக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை தரனப்பா. அரிசித்தி காமிச்சேன். நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கிற பாத்தியா, அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு அக்னி முனமேல் நிக்குதாயா. இன்னைக்கு எல்லாம் நட்டமாகி எல்லா காரியம் கைவிட்டு போட்டு நிற்கிறாங்க. 1000 தேவாதி கையெழுந்தியாச்சு, அத்தனையும் கைவிட்டு நீ கடத்துல நம்பி வந்து நிக்கிறாயா. இன்னைக்கு கட்ட உடைக்கிறனப்பா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நின்று மனசுக்குள்ள பொங்கிட்டு இருக்கிற காரியத்துக்கு அத்தனைக்கு கூட வந்து நிக்கிறாயா. சொன்ன அமாவாசைக்கு வட்டி பூத்து கொடுங்க நந்தவனமா மீட்டு கொள்ளப்போ. புரிஞ்சுதா? ஐயா அங்க கருப்பன் அண்டி வந்து நின்று தங்கத்துக்கு காரியம் வேணும் வந்து கேட்டு நிக்கிறியாயா. இன்னையில இருந்து இந்த நிமிஷம் இந்த கூட வந்து நிக்கிறனாயா. தகிரிமா நெல்லு முடிச்சு கொடுத்தனாயா. தாயே அடியா அங்க கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு நான் இல்ல அப்படின்னு இன்னைக்கு உசுறு என்னைக்கே போயிருக்குமே இல்லையா. மருத்துவம் பொய்யா போய் நீ பட்டி பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கனாயா. எந்த விதத்திலயும் கிட்ட நாடுறக்காகாது. முடிஞ்சு நீ என்னை கையெழுந்திட்டு உழப்ப பாரு. கூட வந்து கொண்டாடி வரனாயா. அடுத்த அமாவாசைக்குள்ள இன்னும் சிலருக்குலாம் ஆடி பூ பொறிச்சு சோறு செலவு பார்க்க பிடிச்சுக்கோ. என்னடா அப்ப கை விட்டாருன்னு பாக்குறியா. அடியா காரணத்தோட இது முதல்ல மீளாதுன்னு சொன்னேன். இருந்தாலும் என்னை வற்புறுத்தினேன். இருந்தாலும் காப்பாத்தலாம் அப்படின்னு பார்த்தனாயா. அது கணக்கு தப்பு. அது போக வைத்தியம் தப்பு. புரியுதா? வைத்தியத்துல தப்பா போச்சப்பா. இது வேற எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. போனது போயிட்டு போச்சாது. நீ அதே வர தங்க விக்கிற மாட்டாங்க கழிச்சுட்டாரு. ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதுல குறை இதுல குறை அப்படின்னு போட்டு குழம்பிட்டு போக கூடாது. என்னை 100 சோட நம்பி என்னை கையேந்தி வா. அதிசயத்தை காமிச்சு கொள்ளலாமாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த அடியா என்னை நம்பிக்கோட இன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது மென்னு தின்னு முடிஞ்சிரு. இதையும் மென்னு தின்னு முடிஞ்சிரு. இதை உரிச்சு தின்னு போடு. இதை நீ உரிச்சு தின்னு போடு. 2 பேரும் முடி ஒன்னா இதை பத்திரப்படுத்தி வச்சு தினம் கொஞ்சம் நீ தான் முழுங்கி வரணும். நல்ல நாளும் சரி எந்த நாளா இருந்தாலும் சரி முழுங்கி போதாகி முழு மனசோட நம்பி நில்லு. வாரம் கொடுத்து இதே பட்டியல ஆசீர்வாதம் பண்ணி பண்ணலாம். இவங்க எடுத்துறவாங்க. ஐயா தாயி எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாமாயா. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். உங்க கோட்டை கொண்டாடி போடலாம். குறைய நீ தந்துறனாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிக்கிறேன். ஒண்ணு கலங்க வேண்டாம். காரியத்தை அத்தனை முடிச்சு கொடுத்தனாயா. பாளையம் கோட்டை தாயி அங்க கருப்பன் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது குழம்பி 6 பெருக்கி இன்னைக்கு பட்டியல வந்து நிக்குதாயா. பர்டிகுலர் சில காரியமெல்லாம் ஏறி நிக்குது. இதை நல்லது பண்ணி எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறதாயி. இன்னைக்கு பொழுது வெட்டியதுக்குள்ளார ஆட்டம் பெருசா இருக்குமாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஆடி பூ போச்சு சோறு செலவு பார்த்து உன்னை தங்க வைக்கிற மாட்டை அலங்கரிச்சு கொள்ளலாம். இது சத்தியவாக்கு இந்த 2 கண்ணி தேய்ச்சி தண்ணி பார்த்து மற்ற நான் பாத்துக்கிறேன். இல்ல அப்படின்னா உங்க பட்டி என்னென்னமோ ஆயிருக்கு இல்லையா. இன்னைக்கு அத்தனைக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கனாயா. எல்லாரும் மங்குமலாம் உங்க பொண்ணால பத்தி கவலைப்படாத. கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போடுற. நீ முயற்சி பண்ணு நல்லபடியா முடிச்சு கொடுத்துருனாயா. அது போக வருமானத்துக்கும் உத்தரவு போடுறேனப்பா. எல்லாரும் மங்குமலாம் உங்க கோட்டை என்ற வட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு மாற்றத்தை கொடுத்தாச்சு. புரிஞ்சுதா? இன்னும் சில காரியம் நிக்குது. இந்த சில காரியத்தையும் கூடிய சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன். தகிரிமாப்பா போவாம்பா.
தாயி உன்ற மங்களிக்காரனுக்கு தொழில் விஷயமா வந்து என்னை கேட்டு நிக்கிறியா? அது போக இல்லத்துக்குள்ள எல்லாம் ஓரியாட்ட தூரியாட்ட சிக்கலா வந்து நிக்கிது தாயி. எந்த காரியத்தை எடுத்தாலும் காரியம் நடக்க மாட்டேங்குது. ஒரு படம் வந்து 9 படம் தெண்ட மாதிரி நீ பட்டி அத்தனை நீ படுக்கலாம் சாஞ்சி நிக்கிறாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் உன் ரேட்டு கூட வந்து நிக்கிறேன் தாயி. தகுதிமா போ, என்னை நம்பி போ, கூடிய சீக்கிரம் அமைச்சு கொடுத்தாரு. அடியா நீ எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். குடும்பத்துக்கும் சரி மத்தேட்டுக்கும் சரி கூட வந்து நிக்கிறாயா. பயப்பட வேண்டாம். தொழில் முறைக்கு மாற்றம் கொடுத்துட்டா மத்த காரியத்துக்கு கூட இருக்கு. போதுமா? அப்படி போ. வேற என்ன வேலை? போ இன்றா கல்யாணக்காரியா கூட பிறந்தா ஒன்னாளுக்கு கல்யாணம் நடக்கணும் கேட்டியா? உத்தரவு கொடுத்துருக்கா? உத்தரவு கொடுத்துருக்கிறேன். கண்ணு காமிச்சுக்கிறேன் இல்லையா? அதே முடி எந்த விதத்துல குறை வந்து சேராது. கொண்டாடி தர்றேன். ஆனா உங்க கூட பிறந்தவங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பாரு. போதுமா? திருத்தணி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். வாய் குறைய மாட்டேங்குதா? மங்களிக்கார கைப்பற்றி கொடுன்னு கேட்டேன், கைப்பற்றி கொடுத்தேன். கொஞ்சம் கரா முறான்னு அவன் குரும் பண்ற ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் பொறுமையை காத்து வாதாகி என்னாலும் மொத்தமா உங்க கூடு கட்டணுமா இல்லையா? கூடு கட்டி போடலாமாயா? பொண்ணால பத்தி நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தி கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். என் இல்லத்துல வந்து கையேந்தி போயிட்டு அப்படின்னா உனக்கு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிற. அதே மாதிரி கொட்டி கொடுத்து கொண்டாடி போடலாமாயா? பொண்ணாளுக்கு தண்ணி மாத்துட்டு இந்தா இந்தா தாய் கோவரம் சேலம் ஹைதராபாத் எத்தனையோ மாற்றம் கொடுத்தாச்சு. எல்லா காரியத்தையும் முடித்தாச்சு. ஒரே ஒரு காரியம் மட்டும் பாக்கி நிக்குது. அள்ளி கொடுத்துடலாம். புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். கோட்டையில உனி வாரிசோட வந்து நிற்ப. பத்திரம் வச்சுக்கோ. கலக்காலுக்கு குறிச்சி இடத்துல தான் தாயி உடச்சு பார்ப்போம். ஜவுளி தொழில் வியாபாரம் அடியா. நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கிற பாத்தியா? அதே மாதிரி மட்டி அத்தனை இன்னைக்கு ஊசி முனமேல் நிக்குதே. இன்னைக்கு இல்ல மத்தனை இன்னைக்கு தலைக்கு மேல சுமை சேர்ந்து போச்சு. சுமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியலாம ஆளாமரமாட்ட அழைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு கொஞ்சம் அடப்படி வச்சுட்டாங்க. ஐயா இதை மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. கலங்க வேண்டாம். இன்னைக்கு கட்டை உடச்சு போடலாம். வர்ற வாரத்துல இருந்து ஆடி பூ பொறிச்சு சோறு செலவு பார்த்து மனசுக்குள்ள பயந்துட்டு கிடக்கிற மாதிரி அதுக்கு விட கொடுத்துடலாம். தாயி எதை பத்தி கவலைப்பட்டு நிற்க வேண்டாமாயா. பட்டிக்குள்ள மாற்றத்தை கொடுத்தாச்சு. எல்லாம் கொஞ்சம் சிக்கல் சீரழிவு பார்த்து சில மாற்றத்தை கொடுத்துருக்கனாயா. இன்னும் ஃபுல்லா மாற்றம் கொடுத்து வியாபாரத்தையும் பெருக்கி செல்வாக்கையும் பெருக்கி கொடுத்துற. போதுமா? தாயே அடியானுக்கு பல குழப்பத்துல வந்து நிக்கிறனாயா. அதெல்லாம் எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க கூடாது. உடம்பு ரீதியாவும் சரி உள்ளத்து ரீதியாவும் சரி பல குழப்பத்தை போட்டு நிக்கிறாயா. இந்த பாலத்துக்கருப்பம் கோட்டையில தங்க வைக்கிற மாட்டை அலங்கரிச்சு போடலாம். அதே மாதிரி வெத்ததுகளை பத்தி மனசுல போட்டு குழப்பிட்டு நிக்குது. அதுக்கும் முத்திரை போட்டு கொடுத்தனாயா. மழையாண்டு நினைச்சிட்டு இருக்கிற காரியத்தை மடுவா மீட்டு காரியத்தை முடிச்சு கொடுத்திருந்தாயி. நான் இருக்கிறீங்க வா தகரிமான் இல்ல. இந்த பாலத்துக்கு கருப்ப கையை பிடிச்சிட்ட. நீதான் பயன்படுத்திக்கணும். புரியுதா? ஓ வரம்போ நாளுக்கு காரியம் தடையா நிக்குதா? வருமானம் அங்க பாக்கி நிக்குது. அதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உனக்கும் அப்படித்தான் சோதனை நடக்குது. விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாங்க. மொத்தத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. இல்லையா? பயப்பட வேண்டாம். எனக்கு பாடுபட்டது மெய்யானா வர்ற அம்மா மாசுக்குள்ள ஒரு முத்துத்தடம் போட்டு தரனாயா. ஒன்னாளுக்கும் அதை மீட்டு கொடுத்து தொழில் அமைக்கிறனாயா. புடிச்சுக்கோ. பத்திரம் வச்சுக்கிறா. போக்குவரத்துல வச்சுக்கோ. கூடவே வந்து நிக்கிற ஒரு தடம் ஒண்ணு போடுவோம். உஷாரா புடிச்சுக்கணும். தெரியாம ஒரு தங்கம் ஒண்ணு இன்னைக்கு என் பட்டியல வந்து நின்று எனக்கு ஒரு கடன் பிரச்சனை எல்லாம் முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. வெடிஞ்சா சிக்கல். அடியா இன்னைக்கு ஏமாந்த புல பொழைச்சிட்டிய. கருத்ததெல்லாம் தண்ணி வெடுத்ததெல்லாம் பாரு சொல்லி இன்னைக்கு ஏமாந்து என்ற தங்க இன்னைக்கு உசுர வாச்சிக்கலான்னு வந்து நிக்கிறியே. நாலா பக்கம் ஒண்ணு தப்பிக்க முடியல. நாம இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம என்கிட்ட குறிப்பு கேட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டு நிக்கிறானப்பா. புரியுதா? ஒன்னும் பயப்படாத. நானுக்கும் தகுதி மண் இல்ல.
முதல் கடன்காரர்கள் எல்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்தலாம். என்ன, நான் தடம் போடுறேன், தைரியமா நீ போய் பேசு, நான் முன்னாடி வந்து நிக்கிறேன். கூடவே வந்து நின்று தொழில் முறைக்கு கூட வந்து நின்று கொண்டாடி எல்லா பிரச்சனையும் முடிச்சு கொடுத்தனாயா. நீ அமாவாசைக்கு அமாவாசை விடாம என்னை வந்து கையேந்து, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு உயிருக்கெல்லாம் எந்த பங்கம் இருக்கு, நான் கூட நிக்கிறேன். தேவையில்லாதெல்லாம் போட்டு வளர்ப்பிட்டு நிற்க கூடாது, புரியுதா? நான் கூட வரும்போ என்றதப்பா அடியந்தப்பா வாயினாலேயே கட்டுறான்டா இல்லையா? ஒன்னும் பயப்படாத, அதெல்லாம் எந்த வசதி குறைவான உண்மை நான் சோதனை போடுவேனா, அதெல்லாம் போட மாட்டேன். தைரியமா நின்று எங்கேயும் சடின்னு பேசுற வார்த்தையை நிறுத்திட்டோம். இங்கதான்டா ஒண்ணும் தெரியாத நாட்டு நிக்கிறா, புரிஞ்சுதா? போவாதெல்லாம் நல்லாவே வருது, புரியுதா? சொல்லு. சரி, எல்லா காரியத்தையும் நடத்திட்டேன். இந்த ஒண்ணுதான் பாக்கி நிக்குது, உத்தரவு போடணும். போதுமா? அதே மாதிரி ஒன்னு கேட்க மாட்டேங்கிறியா? பெத்த தாய் கொஞ்சம் எல்லாம் நேரம் சரியில்லையே, உங்க காரியம் முடிக்கிற வரைக்கும் இழுத்து பிடிச்சிடும். பாடு வந்து கேட்டுட்டு நிக்கிற 3 நாள்ல தெசு காமிக்கிறாங்க. 3 நாள்ல தெசு காமிச்சு முத்தா முடிச்சு கொடுத்துட்ற. ஒண்ணு போட்டு அங்கலப்பட வேண்டாம். அப்பத்தில கம்முனு, புரிஞ்சுதா?